இந்தியா முழுவதும் தூய்மை இந்தியா திட்டம் 10ஆம் ஆண்டு நிறைவை ஒட்டி டெல்லியில் மோடி தலைமையிலும், புதுவையில் முதல்வர் ரங்கசாமி, கவர்னர் கைலாஷ்நாதன், சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, ரிச்சர்ட் ஜான்குமார், சம்பத் எம்எல்ஏ, பிரகாஷ்குமார் ஆகியோர் உறுதிமொழி ஏற்று தாய்க்கு ஒரு மரம் நடுவோம், மழைநீர் பெறுவோம் என்று கூறி பள்ளி மாணவர்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினர். அதேபோல் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் எம்எல்ஏ, மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் உலக சுற்றுச்சூழல் தினத்தில் தொடங்கப்பட்ட பிரச்சாரத்தின் கீழ் எனது தாயின் பெயரில் நான் குறைந்தபட்சம் ஒரு மரமாவது நடுவேன் என்று உறுதியளிக்கின்றேன். மேலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைத்து மக்களையும் ஊக்கப்படுத்துவேன் என்று உறுதியளிக்கின்றேன். உலகின் மற்ற நாடுகளில் உள்ள குடிமக்களையும் குறைந்தபட்சம் ஒரு மரமாவது நட வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கி குடிநீர் அவசியத்தையும் மழைநீர் சேமிப்பையும் எடுத்து கூறி நூதன முறையில் பிரச்சாரம் மேற்கொண்டார்.